ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மீனாவும் கதிரும் ஜீவாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்கல்ல. அந்த விஷயத்த மீனா வந்து ராஜி கால் பண்ணி சொல்றாங்க. ராஜி, அவருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நானும் கதிரும் கடைக்கு வந்திருக்கோம். அதனால நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். என்னை யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி சமாளி. உண்மை தெரிஞ்சுன்னா மாமா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாரு. அதனால ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளின்றாங்க. ராஜியும் சரிக்கா நான் பாத்துக்கிறேன்னு வாங்க. அதுக்கப்புறம் ராஜி வந்து வீட்டில் மீனாக்காக்கு ஏதோ ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கான், அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்கன்ற மாதிரி பொய்ய சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, சக்திவேல் வந்து குமார்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. குமார், நீயே பார்த்தல காலையில என்ன நடந்துச்சுன்னு. அந்த ஓடுகாலி பேசுனதை கேட்டு நான் மனசு வருத்தப்பட்டு அண்ணன்ட்ட வந்து புலம்புனா அவர் என்னன்னா என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடா குமாரு, அண்ணன் மொத்தமா மாறிட்டாரு. நாளை பின்ன ராஜி கண்ண கசக்கிட்டு எதுவும் வந்து நின்னா ஒரு பொண்ணுதான் முக்கியம்னு போனாலும் போயிடுவாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லது இல்லடா குமாரு. ஏன்னா சொத்தெல்லாம் இன்னும் பங்கு பிரிக்காம இருக்கு, நம்ம பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம். இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு, நீ அந்த பாண்டிய மகளை கல்யாணம் பண்றது. சீக்கிரம் அதை பண்ணி தொலைடா. நாம அந்த பாண்டிய மகளை கொடுமைப்படுத்துறத பார்த்து அந்த வீட்டுல இருக்க எவனுமே நிம்மதியா இருக்கக்கூடாது. அந்த கோவத்தை அவங்க ராஜி மேலதான் காட்டணும். ராஜி வாழ்க்கை நாசமாக போறதை பார்த்து எங்க அண்ணன் துடிக்கணும். இதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதுக்கு நீ அந்த பாண்டிய மகளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா விச ஊசி ஏற்றி விட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனாவும் கதிரும் ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. உண்மை தெரிஞ்சோன்னு பாண்டியன் பயங்கரமா கோவப்படுறாரு. அதுலயும் அந்த ட்ரெஸ் 2000 ரூபான்னு தெரிஞ்சோன்னு இன்னும் கடுப்பாயிராரு. ஏன்பா 2000 ரூபாய்க்கு இந்த ட்ரெஸ்ல என்னப்பா இருக்கு, தங்கத்தையா இழைச்சி வச்சிருக்காங்க, ஏன்பா அப்படி காசை வீண் செலவு பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. அவர் செந்திலுக்கு ஏற்கனவே வாங்கி கொடுத்துருப்பார்ல சட்டை, அதை எடுத்துட்டு வந்து காமிச்சு, இங்க பார்ப்பா மீன், அந்த சட்டை வெறும் 350 ரூபா தான், இதுக்கு நீ எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன வித்தியாசம் காமி, சும்மா ஏன்பா காசை வேஸ்டா செலவழிக்கிறன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அப்ப கதிரும் கோமதியும் மட்டும்தான் மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. செந்தில் கூட அமைதியா தான் இருப்பாரு. கதிரெல்லாம் அவங்க புருஷனுக்கு அவங்க காசுல ஏதோ பண்றாங்க, இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. லாஸ்டா மீனா வந்து பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக, மாமா சாரி மாமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டியன் அமைதியா போவாரு. கடைசியா சரவணன் சும்மா இல்லாம, அப்பா சொல்றது சரிதானே, வீண் செலவெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அதை கேட்டோன்னு கோமதிக்கு வரும் பாருங்க கோவம். அதை நீ சொல்றியாடா, உன் பொண்டாட்டி கூட அனிமன் போகும்போது எங்கடா போச்சு புத்தின்னு சொல்லிட்டு நல்லா மூக்க உடச்சுடுவாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சீரியல் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சுங்க, நல்லா விறுவிறுப்பாக போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, குமார் வந்து அரசியை ஏமாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாரு. ஆமாங்க, அரசியோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாரு. இந்த மாதிரி சீன் தாங்க அடுத்தடுத்த எபிசோட வரலாம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.